வெனிசுலா விடயம் அது வேறுபட்டது. வெனிசுலா நிறைய தள்ளி இருக்கிறது. ஆனால் இலங்கை விடயத்தில் அவ்வாறான சூழல் நிச்சயம் சீனா அனுமதிக்காது. இந்தியாவும் அனுமதிக்காது. என்றால் இந்தியாவுக்கு அமெரிக்கா சார்ந்து பல விடயங்களில் சவால் இருக்கிறது. ஆகவே அந்த விடயத்தில் பார்த்துக் கொண்டால் இந்த இரண்டு நாடுகளுடைய நெருக்குவாரம் இலங்கைக்கு இந்த விடயத்தில் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். ஜெய்சங்கருடைய விஜயம் வெறுமையாக சீனாவை மையப்படுத்தியது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய பலர் பார்ப்பது போல அமெரிக்காவுடன் அனுசரணை போக்கை இந்தியா கொண்டிருக்காது என்பதுதான் நீண்ட வரலாற்றினுடைய பின்புலம். அந்த பின்புலத்தையே அமெரிக்கா இந்தியா தொடர்ந்தும் இந்த விடத்திலும் கைக்கொள்ளும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய என்றால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவு நிலையில் பாரிய விரிசலும் பாரிய சவால்களும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. இது இப்பொழுது ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது நாடுகளுக்கிடையே, நீங்கள் பல தீர்மானமான விடயங்களுக்கு வாருங்கள் என்று. அந்த தீர்மானமான விடயங்களை இந்த வட்டகை மட்டுமல்ல, இதை கடந்திருக்கக்கூடிய வட்டகையிலும் நாங்கள் சமீபமாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய ஒரு வழி போக்கு என்பது பிரான்ஸ் ஜனாதிபதியை கடந்த ஆண்டு சீனாவுக்கு அழைத்து வந்தது. தென்கொரிய ஜனாதிபதி சீனாவுக்கு விஜயம் செய்தார். இப்பொழுது கனடிய பிரதமர் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் சீனாவில் இருக்கிறார். அடுத்த அயர்லாந்து பிரதமர் சீனாவுக்கு செல்ல போறார். இதில் அனைவரும் ஒரு காலத்தில் அமெரிக்காவுடைய மிக நேச சக்திகள், பார்ட்னர்ஸும் அல்ல, நேச சக்திகள். ஆகவே ட்ரம்பினுடைய இந்த ஒரு வழி போக்கு என்பது பல இடங்களில் சவால்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சவால்களுக்கு ஏற்ற வகையிலான மாற்றங்கள். கடந்த ஆண்டு வரிகளை மையப்படுத்திய பயணத்தை பார்த்தோம். இந்த ஆண்டு வரிகள் அல்ல, வரிகளை கடந்த ஒரு நெருக்குவாரம் நிறைந்த ஆண்டாக இந்த 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 பயணம் என்பது பலருக்கும் கடினமாக இருக்கும். அதை புதிய வழிகளில் கைக்கொள்வ ஒருவர் முனைகிறார்கள். கனடா பதிலாக வரிகளை போடவில்லை. கனடா அமெரிக்காவுக்கு விற்கின்ற விலைகளில் எண்ணெயாக இருந்தாலும் சரி, தாது பொருட்களாக இருந்தாலும் சரி, அதாவது அலுமினியம், காப்பர், அயனாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அடுத்த எலக்ட்ரிசிட்டியாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் தன்னுடைய இதுவரை கொடுத்த சலுகை விலையிலிருந்து மாற்றி இப்பொழுது சந்தை விலை எதுவோ அதுக்கு விற்க ஆரம்பித்திருக்கிறது, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாமல். இது ஒரு புதிய அணுகுமுறையினுடைய வடிவங்களாக இவை மாற்றம் பெற்று வருகிறது. இந்த மாற்றத்தை இலங்கை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த சவாலுக்குள் ஒரு பகுதியில் நின்று தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத ஒரு சிக்கலுக்குள் இலங்கை வந்து சேர போகிறது என்பதுதான் இந்த உலகம், அதாவது சொல்லார் ரீகாலிபரேட்டிங், ட்ரம்பினுடைய இந்த புதிய யுக்திகளுக்கான ரீகாலிபரேட்டிங்கில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த ரீகாலிபரேட்டிங் எதுவும் தெரியாமல் இலங்கை இதில் மாண்டு போகிறதா என்பதுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி.